பன்னீர்செல்வம் போட்ட பிச்சையினால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடித்தார். அவரை கட்சியிலிருந்து தூக்கி எறிந்தது மட்டுமல்ல, குண்டர்களை வைத்து பொதுக்குழுவை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு செங்கோட்டையனை பற்றியோ திரு பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியோ பேசுவதற்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது. எந்த பாரதிய ஜனதா கட்சியின் தயவில் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த நாற்காலியில் ஒட்டி கொண்டிருந்தாரோ அந்த பிஜேபியை தூற்றினார். அந்த பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். பிறகு இப்போது காலில் போய் விழுந்து கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார். 1972 அந்த கட்சி தொடங்கப்பட்டது முதல் இந்த தேதி வரை இது மாதிரியான ஒரு தோல்வியை அந்த கட்சி சந்தித்ததே இல்லை. பாஜகவோட கூட்டணியில இருக்காங்களா சார்? அப்ப கூட வெற்றி பெறும். பாரதிய ஜனதா, அதிமுக, தமாக கூட்டணி மட்டும் போதாது திமுகவை வெற்றி பெறுவதற்கு. இந்த கூட்டணி வலிமை பெறாவிட்டால் மீண்டும் அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமரும். செங்கோட்டையன் அவர்கள் இல்ல ஓபிஎஸ் அவர்களோ இல்ல டிடிவி தினகரன் அவர்களோ விஜயோட கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுல சில சீனியாரிட்டி பிரச்சனைகள் இருக்கு, நான் சீனியர் அப்படின்ற ஒரு இல்லை, அந்த பிரச்சனையெல்லாம் வராது. அப்படி அந்த பிரச்சனையெல்லாம் வராது. அந்த பிரச்சனையெல்லாம் வராது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2-3 முறை முதலமைச்சராகவே இருந்தவர். அப்படி பார்த்தார். அவருக்கே விஜய் கிட்ட போறதுல பிரச்சனை இல்லைன்னா செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இவர்கள் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதிமுகவோடு இருந்த தேமுதிக வெளியே போய்விட்டது. ஏனென்றால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றினேன். புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியே போய்விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைந்திருக்கிறது. இவர்களையெல்லாம் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அது பாஜகவால் மட்டுமே முடியும், எடப்பாடி பழனிசாமியால் முடியாது. இந்த கட்சி நான் வைத்ததுதான் சட்டம் என்று அவர் செயல்பட நினைக்கிறார். அதற்கு எப்போது பாடம் கிடைக்கும் என்றால், உங்களிடம் வெற்றி பெற முடியாது என்ற நிலை வருகிற தேர்தலில் உருவாகிவிட்டால், அதிமுகவுக்குள் தேர்தலுக்கு முன் கலகம் வெடிக்குமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு பின் நிச்சயம் கலகம் வெடிக்கும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்ம கூட பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கம் முன்னாடி நாள், அதற்கு அடுத்த நாள் கட்சியிலிருந்து ஏன் நீக்கப்பட்டார் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் இபிஎஸ் அவர்கள். முன்னாடி நாள் நீக்கும் போது கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டவர்களோட தொடர்பில் இருந்தார், பேசியிருக்காரு, சந்திக்கிறாரு அப்படின்ற காரணத்தை சொன்னாங்க. அடுத்த நாள் சந்திக்கும் போது திமுகவினுடைய பிடி மாதிரியே செயல்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துல எது உண்மையான காரணம்னு எடுத்துக்கலாம் சார்? ஏன் இந்த மாறுதலுக்கு உட்பட்டு போயிடுச்சு? முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அஇஅதிமுகவின் தொடக்க காலம் முதல் அந்த கட்சியோடு பயணித்து வருபவர். ஓகே. அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அதே போல் எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு அந்த இயக்கத்தை பல மடங்கு வலிமை பொருந்திய இயக்கமாக மாற்றிய புரட்சி தலைவி மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆகிய இருபெரும் தலைவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பயணித்தவர். சொல்லப்போனால் அந்த இயக்கத்தினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அந்த கட்சியில் மூத்தவர். 1977 திரு எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்த முதல் சட்டமன்ற பொது தேர்தலில் அவரால் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்று வெற்றி பெற்றவர். அதன் பிறகு பல முறை கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர். அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு துரோகம் செய்தார் எந்த காலத்திலாவது என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. ஓகே. அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டார் என்பதற்கு எதுவும் கிடையாது, சான்றே கிடையாது. அவர் அதிமுகவில் இருந்து பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆன நிலையில் அவர் வலியுறுத்தி வந்த அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்தவர்கள் ஒன்று சென்றால்தான் மீண்டும் கட்சி வலிமை பெறும் என்ற அந்த கோரிக்கை இருக்கிறது அல்லவா, அது ஏற்கப்படாத நிலையில் பல நண்பர்களுடன் ஆலோசித்து இனி அந்த முடிவு செயல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையை இழந்து அதன் பிறகு அவர் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் ஆகியோரோடு இணைந்து செயல்படலாம் என்ற முடிவுக்கு வந்தார். அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தேவர் குரு பூஜையை அவர் பயன்படுத்தி கொண்டார். அங்கே போய் அவர்களை சந்தித்தார்.
அவர்களோடு பேசினார், விவாதித்தார். இது நிச்சயமாக கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்ட விஷயம்தான். நான் அதை மறுக்கவில்லை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம், முன்பே நீக்கப்பட்டு விட்ட திரு டிடிவி தினகரன், அவர் ஒரு தனி கட்சி நடத்துகிறார். அதே போல் அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களைப் போலவே உரிமை கொண்டாடுகிற திருமதி சசிகலா ஆகியோரை எல்லாம் பசும்பொன்னில் போய் அவர் சந்திக்கிறார் என்கிற போது நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆகவே அந்த நடவடிக்கையை பொறுத்தவரை நான் குறை காண விரும்பவில்லை. சில பேர் கேட்கிறார்கள், செங்கோட்டையனை நீக்குகிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்று. அந்த கேள்வியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒழுங்கு நடவடிக்கை என்பது கட்சியிலிருந்து மாறுபட்ட நிலை எடுக்கிறவர்கள் மீது எப்போதும் எடுக்கப்படுகிற ஒன்றுதான். ஆனால் அதற்கு பிறகு அவர் செங்கோட்டையனை நீக்கி வைக்கிற விமர்சனங்கள் அர்த்தமற்றவை. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கலந்து கொண்ட ஒரு பள்ளி விழாவில் மாணவர்களுக்கு வழங்குகிற அரசாங்கத்தினுடைய திட்டம், அங்கே முதலமைச்சர் படம் தான் இருக்கும். அங்கே எப்படி செல்வி ஜெயலலிதா படம் இருக்கும், எம்ஜிஆர் படம் இருக்கும்? பார்த்தீர்களா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படம், கலைஞர் கருணாநிதி படம் இருக்கிறது இவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் என்று சொல்வது அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுகிற, திசை திருப்புகிற பிதற்றலான ஒரு குற்றச்சாட்டு. செங்கோட்டையன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அடுத்தவரை செங்கோட்டையன் அவர்களை அமைச்சரவையிலிருந்து செல்வி ஜெயலலிதா விடுவித்தது பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுகிறார். எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிற சில பேரை செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றியது இல்லையா என்று நான் கேட்கிறேன். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றியவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கமும் இருக்கிறார்கள். திரு கே.பி. முனுசாமி இருக்கிறார், தளவாய் சுந்தரம் இருக்கிறார், இப்படி வெவ்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இன்னும் யோசித்து பார்த்தால் இன்னும் 4-5 பேர் தேரும். ஆகவே ஒரு காலகட்டத்திலே ஒரு சில விமர்சனங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் காரணமாக அமைச்சரவையிலிருந்து ஒருவரை விடுவிப்பதும் பிறகு சேர்ப்பதும் பொறுப்புகள் அளிப்பதும் தொடர்ந்து நடந்திருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே நேரத்தில் 10 அமைச்சர்களை சீனியர்கள் உட்பட அமைச்சரவையிலிருந்து தூக்கி வெளியே போட்டார், திரு ஆரம்பி அவர்கள் உட்பட. ஆகவே அதனால் என்ன, இப்போது அவர்களுடைய எம்ஜிஆருக்கும் அவர்களும் இருந்த நெருக்கம் இல்லாமல் ஆகிவிடுமா? அவர்களுடைய புகழ் குன்றி விடுமா? அப்படி ஆகிவிடாது. ஆகவே அதை உதாரணம் காட்டுவதும் அபத்தமான உதாரணம். சரி, துரோகம் என்று சொல்லுகிறார். என்ன துரோகம் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? திமுகவோடு போய் உறவாடினாரா? என்ன துரோகம் செய்தார்? ஆனால் உங்களை பார்த்து சொல்ல முடியும். சொல்லி இருக்கிறார்கள். யார் சொல்லி இருக்கிறார்கள்? அதிமுகவில் இருந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் யாருடைய தயவால் எடப்பாடி பழனிசாமி யாருடைய தயவால் முதலமைச்சரானார்? செல்வி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு தற்காலிக முதலமைச்சராக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம். அவர் ராஜினாமா செய்கிறார். பிறகு திருமதி சசிகலாவுக்கு எதிராக அவர் ஒரு அரசியல் நடத்துகிறார். அதன் பிறகு மீண்டும் இணைகிறார். அப்படி இணைவதற்கு உதவி செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அந்த ஆட்சி காப்பாற்றப்படுவதற்கு உதவி செய்தவர் நரேந்திர மோடி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்துக்கு பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க உதவியவர், மூல காரணமாக இருந்தவர் திருமதி சசிகலா. அந்த திருமதி சசிகலா அவருக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று திருமதி சசிகலா, அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவரை ஆதரிக்கிற அதிமுகவினர் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல எந்த பாரதிய ஜனதா கட்சியின் தயவில் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த நாற்காலியில் ஒட்டி கொண்டிருந்தாரோ அந்த பிஜேபியை தூற்றினார். அந்த பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று சொன்னார். பிறகு இப்போது காலில் போய் விழுந்து கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார், அது தனி. ஆனால் எந்த பிஜேபி அவர் முதலமைச்சராக நீடிப்பதற்கு உதவியதோ அந்த பிஜேபி பற்றி அவதூறாக பேசியவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பிஜேபியோடு 2024 கூட்டணி இல்லை, 26 கூட்டணி இல்லை, 29 கூட்டணி இல்லை என்று வக்கணையாக பேசிவிட்டு பிறகு பிஜேபியிடம் சரண்டர் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது. அதே போல பன்னீர்செல்வம் அவர்களுடைய 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்ததால் தான் அந்த ஆட்சி பிழைத்தது. பன்னீர்செல்வம் போட்ட பிச்சையினால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடித்தார். அவரை கட்சியிலிருந்து தூக்கி எறிந்தது மட்டுமல்ல, அவமானப்படுத்தி பொதுக்குழுவில் இருந்து அவர் மீது தண்ணீர் பாட்டில்களை வீசி வெளியேற்றினார் எடப்பாடி பழனிசாமி. குண்டர்களை வைத்து பொதுக்குழுவை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே அவருக்கு செங்கோட்டையனை பற்றியோ திரு பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியோ பேசுவதற்கு எந்த தார்மீக தகுதியும் கிடையாது
என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, அப்ப ஆனா செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ இந்த மாதிரியான செயல்களை செய்ய சொல்லி தூண்டி விடுறாங்க, யாரோங்கிறத விட பாஜகவே கூட இருக்காங்க அப்படின்ற அப்படி அல்ல. திரு செங்கோட்டையன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட தலைவர்களை டெல்லி சென்று சந்தித்தது உண்மை, அதை அவர் மறைக்கவில்லை. திரு செங்கோட்டையன் சந்தித்ததற்கு பிறகுதான் பாரதிய ஜனதாவுடைய உறவே இவருக்கு ஏற்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு அமித்ஷாவாகட்டும், திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மூத்த தலைவர், பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவர், தங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று கேட்கிற போது நேரம் ஒதுக்குவதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படி பேசுகிற போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை இவர் எடுத்து கூறியிருக்கலாம். அண்ணா திமுகவோ பிஜேபியோ கூட்டணி இல்லாமல் இருந்தால் திமுக தான் மீண்டும் பதவிக்கு வரும் என்று கூட அவர் கூறியிருக்கலாம். அவர் அந்த சந்திப்பின் போது என்ன பேசினார் என்பது நமக்கு தெரியாது. சந்திப்பது என்பதே எப்படி கட்சி கட்டுப்பாட்டுக்கு விரோதமாகிவிடும்? நான் கேட்கிறேன். ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், ஒரு மூத்த அரசியல்வாதி, டெல்லிக்கு போகிற போது அங்கே இருக்கக்கூடிய பிரதம அமைச்சரையோ உள்துறை அமைச்சரையோ சந்திக்க நேரம் கேட்டு அவர்கள் கொடுத்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். ஆகவே கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயலாக அதை பார்க்க முடியாது. ஏன் கடம்பூர் ராஜு அவர்கள் கூடத்தான் போய் நிதியமைச்சரை சந்தித்தார். அவர் தொகுதி பிரச்சனைக்காக போய் சந்தித்தாரா, அரசியலுக்காக சந்தித்தாரா என்று உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அது கட்சியினுடைய வரம்பை மீறி செயல்படுறாருன்னு வராது. சந்திப்பு மட்டும்தான் நடந்திருக்கு. பட் அந்த சந்திப்புக்கு பின்னாடி இங்க வந்து இப்படி கட்சி ஒன்றிணையணும் அதிமுக அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி பாஜகவினுடைய உந்துதல் இருக்கு. அதுல எந்த விதமான பாஜகவினுடைய உந்துதல் இல்லை. திரு செங்கோட்டையன் மட்டும் சொல்லவில்லை. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோடு இப்போது இருக்கிற அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களான திரு நத்தம் விஸ்வநாதன், திரு எஸ்பி வேலுமணி, திரு தங்கமணி, திரு சி.வி. சண்முகம் ஆகியோரும் போய் எடப்பாடி பழனிசாமியிடம் 2.5 மணி நேரம் சொன்னார்கள், கட்சி ஒன்றுபட்டால் தான் வெற்றி பெற முடியும் என்று. அது கள யதார்த்த நிலை. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. 1972 அந்த கட்சி தொடங்கப்பட்டது முதல் இந்த தேதி வரை இது மாதிரியான ஒரு தோல்வியை அந்த கட்சி சந்தித்ததே இல்லை. 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்து 13 தொகுதிகளில் 3வது இடம் என்கிற சாதனை எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் தான் நிகழ்ந்திருக்கிறது. அவ்வளவு கேவலமாக தோற்ற பிறகும் கட்சி செல்வாக்காக இருக்கிறது. என் தலைமையில் எல்லோரும் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள், நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொன்னால் அது ஒன்று கற்பனையாக இருக்க வேண்டும் அல்லது மமதையில் பேசுவதாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் எதை அவர் செய்கிறார் என்று தெரியவில்லை. யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாமல் இப்போது இருக்கிற கூட்டணியை வெற்றி பெற்று விடும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுவாரானால் அந்த கணக்கு படுதோல்வியை அடையும். பாஜகவோட கூட்டணியில இருக்காங்களே சார், அப்ப கூட வெற்றி பெறும். பாரதிய ஜனதா அதிமுக தமாக கூட்டணி மட்டும் போதாது திமுகவை வெற்றி பெறுவதற்கு. இந்த கூட்டணி வலிமை பெறாவிட்டால் மீண்டும் அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமரும். அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. இந்த ஸ்ட்ராட்டஜி பாஜகவுக்கு தெரியாதா? பாஜகவுக்கு இல்ல இபிஎஸ் தலைமையில இருக்க அதிமுகவுக்கு நிச்சயமாக தெரியும். அதற்காகத்தான் கூட்டணி கட்சி யார் வருவார்கள் என்று கெஞ்சுகிற நிலையில் அதிமுக இருக்கிறது. தாவேகா புதிதாக தோன்றிய கட்சி, அவர்கள் தங்கள் சொந்த பலத்தை நம்புகிறார்கள். அதிமுகவோடு உறவு கிடையாது என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி 4 கொடியை பார்த்தவுடன் அந்த கட்சி கூட்டணிக்கு வந்து விடும் என்று தப்பு கணக்கு போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது என்று பேசினார். ஆனால் திரு விஜய் மறுத்து விட்டார். என்னை பொறுத்தவரை தாவேகா அதிமுகவுடன் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி சேருவதாக இருந்தாலும் சம அளவு தொகுதிகளை தாவேகா கேட்கும் என்று தாவேகா தரப்பை சேர்ந்த சில நண்பர்கள் என்னிடம் கூறுகிறார்கள். அதாவது 90-100 தொகுதிகள் தாவேகா எதிர்பார்க்கிறது அதிமுகவிடம். அதை கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி? அதை கொடுக்க மாட்டார். தன்னுடைய பலத்தையும் உணரமாட்டார், எதிராளியினுடைய பலத்தையும் உணரமாட்டார். கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் நான் கூறுவேன். ஓகே, இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு அப்படின்ற முடிவு அதிமுக ஒருங்கிணையணும், வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கம் மட்டும்தான் அதுல இருக்கா? நிச்சயமாக அவருக்கு கட்சி பலவீனமாக இருக்கிறது. 2வது, அவருடைய மாவட்டத்தில் ஓரங்கட்ட ஆரம்பித்தார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி திரு மூத்த தலைவரான செங்கோட்டையனை அவருடைய மாவட்டத்தில் அவருக்கு எதிராக சிலருக்கு கொம்பு சூவி விட்டார். யாருக்காக இருந்தாலும் சுயமரியாதை என்பது உரைக்கும். அவர்களுடைய சுயமரியாதையை சீண்டி பார்த்தால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினார். அதற்கு இந்த ஒற்றுமை கோஷத்தை அவர் பயன்படுத்தி கொண்டார். இவர் ஒற்றுமை முடியாது என்று அலட்சியப்படுத்தி விட்டார். இனிமேல் திரு செங்கோட்டையன் இந்த கோஷத்தை வலியுறுத்திய மற்றவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ்
ஆகியோருடன் இணைந்து அடுத்தது என்ன என்ற முடிவை எடுப்பார் செங்கோட்டையன் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஆனா செங்கோட்டையன் அவர்களுடைய முந்தைய காலகட்ட செயற்பாடுகள் அதிமுகவில் இருக்கும்போது கிட்டத்தட்ட முத்துசாமி அவர்கள் வெளியே போனதுக்கு காரணம் அவர் தான். இந்த மாதிரி நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளியே போறதுக்கு இவர் காரணமா இருந்திருக்காரு. உள்ளேயே கட்சிக்குள்ள நிறைய வேலைகள் பார்க்கிறாரு. அப்படி சொல்லுவது செல்வி ஜெயலலிதா அவர்களை சிறுமைப்படுத்துவதாகும். ஓகே. திரு முத்துசாமி அவர்கள் வெளியேற நேர்ந்த போது அவர் செல்வி ஜெயலலிதா குறித்து விமர்சித்து விட்டு தான் வெளியேறினாரே தவிர திரு செங்கோட்டையனை விமர்சித்து விட்டு வெளியேறவில்லை. மாவட்ட அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தார்கள் என்பது உண்மை. ஈரோடு மாவட்டத்தில் திரு முத்துசாமி அவர்களும் செங்கோட்டையனும் எதிரும் புதிருமாக இருந்தார்கள் என்பது உண்மை. அதே போலதான் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்பு என்ன நிலைமையில் இருந்தார்? சேலம் மாவட்டத்தில் அன்றைய அமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த செல்வ கணபதிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆகாது. செல்வ கணபதி வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த மிக பாப்புலரான ஒரு பர்சனாக இருந்தார் செல்வி ஜெயலலிதா தலைமையில். அப்போது எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு செல்வ கணபதிக்கு எதிராக அரசியல் செய்து தோற்று போனார். எடுபடாமல் போய்விட்டது. செல்வ கணபதி 5 ஆண்டுகளும் அமைச்சராக நீடித்தார். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோஷ்டி அரசியல் என்பது எல்லா கட்சிகளிலும் இருந்திருக்கிறது. அதிமுகவிலும் இருந்திருக்கிறது. அதிமுகவில் குறைவாக இருந்தது. காரணம், வலிமையான எம்ஜிஆர் என்கிற தலைவர், வலிமையான செல்வி ஜெயலலிதா என்கிற தலைவர் இருந்தபோது அந்த கோஷ்டிகள் பெரிதாக மேலே சர்ஃபேஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில்லாமல் இருந்தது. இதுதான் யதார்த்த நிலை. இப்ப இந்த ஒரு முடிவு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பிறகு எடுக்கணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாரு செங்கோட்டையன். இல்லை, இனிமேல் அந்த ஒருங்கிணைப்பு கோஷம் என்பது எனக்கு தெரிந்து இனிமேல் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் மற்றவர்கள் எடுத்து கூறி அது நடைபெறும் என்று எனக்கு தோன்றவில்லை. இவர்களும் எக்ஸ்ட்ரீமாக இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க போகிறார்கள். ஏற்கனவே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சியின் தலைவர் என்றால் அவர்களோடு சேரும் பேச்சுக்கே இடமில்லை என்று திரு டிடிவி தினகரன் சொல்லிவிட்டார். கிட்டத்தட்ட திரு ஓ பன்னீர்செல்வமும் அந்த நிலையில் தான் இருக்கிறார். ஆகவே இனிமேல் அந்த ஒருங்கிணைப்பு சாத்தியப்படும் என்று எனக்கு தோன்றவில்லை. அதிமுகவுக்குள் தேர்தலுக்கு முன் கலகம் வெடிக்குமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு பின் நிச்சயம் கலகம் வெடிக்கும். ஏனென்றால் இன்னொரு தோல்வியை அதிமுக தாங்காது. இன்னொரு தோல்வி ஏற்பட்டால் அதிமுக சிதறுண்டு போகும். அப்படி சிதறுண்டு போவதற்கு முழு காரணமும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்று தோற்ற பிறகு பல பேர் குற்றம் சாட்டுவார்கள். செங்கோட்டையன் கிட்ட பேசினீங்களா சார்? நான் செங்கோட்டையன் அவர்களோடு நட்பு முறையில், பத்திரிகையாளனாகவும் சரி, அவருடைய நீண்டகால நண்பர் என்கிற முறையிலும் சரி, நான் பேசிக்கொண்டுதான் இருக்கேன். அவர் என்ன மனநிலை இருக்காரு? அவர்கள் எல்லா வாய்ப்புகளையும் பரிசீலிப்பார்கள். தேர்தலுக்கு இன்னும் நிறைய அவகாசம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் நவம்பர் 2வது வாரத்திற்கு பிறகு தமிழக அரசியலின் பக்கம் தன் பார்வையை திருப்பும் என்று பல்வேறு பத்திரிகையாளர்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனாலும் கூட இவர்களை ஒற்றுமைப்படுத்துகிற பாரதிய ஜனதாவின் முயற்சி வெற்றி பெறுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதை எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. இவர்களுக்கு விஜய் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. விஜய் இவர்களை கூட்டணியில் இணைத்துக் கொள்வாரா என்பதும் கேள்விக்குறிதான். அதையும் உறுதியாக சொல்ல முடியாது. சேர்த்து கொண்டால் அது ஒரு சாதுரியமான கணக்காக இருக்கும். ஏனென்றால் எம்ஜிஆருடைய வாக்குகளை பிரிக்கலாம், அதிமுக வாக்குகளை பிரிக்கலாம். அது தவிர இவர்களை கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்வதன் மூலம் மேலும் சிலர் அதிமுகவில் இருந்து விஜய் பக்கம் வரலாம். இவர்களை சேர்த்துக் கொண்டால் அதிமுக இன்னும் சிலர் வெளியேறி இவர்கள் பக்கம் வருவார்கள். விஜய் சேர்த்துக் கொண்டால், ஏனென்றால் விஜய் பக்கம் போனால் வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உருவாகிவிட்டால் அதிமுகவில் சேதாரம் ஏற்படும். இன்னும் சில முக்கிய பிரமுகர்கள் இவர்கள் பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இல்ல ஓபிஎஸ் அவர்களோ இல்ல டிடிவி தினகரன் அவர்களோ விஜயோட கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுல சில சீனியாரிட்டி பிரச்சனைகள் இருக்கு, நான் சீனியர் அப்படின்ற ஒரு இல்லை, அந்த பிரச்சனையெல்லாம் வராது. அப்படி அந்த பிரச்சனையெல்லாம் வராது. அந்த பிரச்சனையெல்லாம் வராது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2-3 முறை முதலமைச்சராகவே இருந்தவர். அப்படி பார்த்தால் செங்கோட்டையன் அமைச்சராகத்தான் இருந்தார். செங்கோட்டையன் அரசியல் 77 நின்று இருக்கலாம், ஓபிஎஸ் பின்னாடி தான் நின்று இருக்கலாம், 2001 தான் நின்று இருக்கலாம். ஆனா அவர் 3 முறை சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். அவருக்கே விஜய் கிட்ட போறதுல பிரச்சனை இல்லைன்னா செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இவர்கள் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விஜய் இவர்களை இணைத்துக் கொண்டால் அது சாதுரியமான நடவடிக்கையாக இருக்கும். அரசியலில் ஒரு விவேகம் நிறைந்த நடவடிக்கையாக இருக்கும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இவர்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் அதிமுகவில் இன்னொரு
ஒரு செக்ஷன் இவங்க பக்கம் வரும், விஜய் பக்கம் வரும். ஓகே ஓகே. அப்போ அதிமுக இன்னும் பலவீனமடையும். அதிமுகவினுடைய வாக்கு கூடுதலாக விஜய்க்கு கிடைக்கும். அது நடைபெற போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே. ஆனா ஏற்கனவே அதிமுகவில் நடந்தது வந்து ஒரு ஈகோ பிரச்சனை, தனிப்பட்ட ரீதியிலான பிரச்சனையை தான் இவங்க வெளியே கொண்டு வந்து இப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க, செங்கோட்டையனா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் அப்படின்ற வாதங்கள்லாம் எழுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்ல, ஈகோ இருந்தாலும் தவறு இல்லம்மா. ஈகோ அல்ல பிரச்சனை. ஓகே. ஈகோ அல்ல பிரச்சனை. எல்லாரும் ஒன்னா, எல்லோரும் ஒன்னாதான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த பதவி பறிக்கப்பட்ட பிறகும் கூட பொறுத்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவரை அவமானப்படுத்தி வெளியேற்ற வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்து விட்டார். ஒற்றை தலைமை என்று கொண்டு வந்த நேரத்தில் அதில் வந்து இது தேவைதானா இந்த நேரத்தில் என்று திரு பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பினார். அப்படியானால் இவரை வெளியே அனுப்ப வேண்டியதுதான் என்று திரு எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்தார். அதுவரை எல்லாம் சரியாகத்தான் போய் கொண்டிருந்தது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் கட்சி இருந்தவரை எல்லாம் சரியாகத்தான் போய் கொண்டிருந்தது. கட்சியை தன் கைக்குள் முழுமையாக கொண்டு வந்து விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கருதியதால் தான் நிலைமை சீர்கெட்டது. ஈகோ அப்போதுதான் தலை தூக்கியது. ஆகவே இன்றைக்கு அதிமுக சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் முதல் காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான். மற்றவர்கள் துணை காரணங்களாக இருக்கலாம். முழு பொறுப்பு, முழு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான். இன்னொன்று, அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் பலத்த சேதாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சியை வாக்கு வங்கி எப்படி மேலும் அதிகப்படுத்துவது என்ற சிந்தனையை விட ஒவ்வொருத்தரையாக தூக்கி வெளியே போடுவதில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி குறியாக இருக்கிறார். அப்படியானால் என்ன அவருடைய நோக்கம்? இந்த கட்சி நான் வைத்ததுதான் சட்டம் என்று அவர் செயல்பட நினைக்கிறார். அதற்கு எப்போது பாடம் கிடைக்கும் என்றால், உங்களிடம் வெற்றி பெற முடியாது என்ற நிலை வருகிற தேர்தலில் உருவாகிவிட்டால், 2026 அதிமுக ஜெயிக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதர் அரசியலில் நிச்சயமாக சுத்தமாக மதிப்பிழந்து போய்வார். அவர் ஆளுமையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு ப்ரூவ் ஆகிவிடும். அப்போதுதான் அது ப்ரூவ் ஆகும். ஓகே. டிடிவி தினகரன் தென் மாவட்டங்கள்ல அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இல்லாம போகும், அந்த நிலைமைக்கு எடப்பாடி கொண்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்ன திட்டத்துல இருக்காங்க சார்? இபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், இல்ல செங்கோட்டையனா இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றுபடுத்தி உள்ளே கொண்டு வந்துவிடும் என்று நினைக்கிறார். ஓகே. ஏனென்றால் அது அவரால் முடியாது. எடப்பாடி பழனிசாமியால் அவர்களை உள்ளே கொண்டு வர முடியாது. அதற்கு பிஜேபி உதவி தேவை. ஏனென்றால் அவர்கள் டெல்லி மத்திய ஆளுகிற கட்சி. இவர் எங்கேயும் ஆளல. இவர் சும்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர்னு. அவங்க நாட்டையே ஆளுகிற கட்சி. நாட்டையே ஆளுகிற கட்சி சொன்னால் கேட்பார்கள் என்ற நம்பிக்கை அதிமுகவினருக்கு. அந்த நம்பிக்கையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இன்னும் சில அதிமுக பிரமுகர்கள் நாட்டையே ஆளுகிற கட்சி பாஜக, விஜயிடம் பேசினால் விஜய் வந்துவிட மாட்டாரா என்ற சபலத்தில் இருக்கிறார்கள். ஆக சபலத்தில் காத்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய நிலைமை பிஜேபியை நம்பிதான் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. அதிமுகவை நம்பி யாரும் இல்லை. அதிமுகவோடு இருந்த தேமுதிக வெளியே போய்விட்டது. ஏனென்றால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றினீர்கள். ஆகவே அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியே போய்விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைந்திருக்கிறது. இவர்களையெல்லாம் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அது பாஜகவால் மட்டுமே முடியும். எடப்பாடி பழனிசாமியால் முடியாது. ஓகே. ஆனா திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இன்னைக்கு என்னவா இருக்கு? திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் இனிமே ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை மாதிரி தான் கேள்விக்குறியில வந்து நிற்கும். அவர் தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ற வாதங்களும் இருக்குல்ல. செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு சரியா தவறா? இல்ல, திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் நீடிக்கத்தான் விரும்பினார். ஆனால் தனக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேச தொடங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக வெளியே அனுப்புகிற வேலையை திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தார். ஆகவே குற்றம் செங்கோட்டையின் மீது அல்ல, பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி மீதுதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடவில்லை. அவர்கள் எதிர்காலம் என்ன ஆகும் என்றால், எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் என்ன ஆகும்? 2026 தோற்றால், 2026 அதிமுக தோற்றால் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் என்ன ஆகும்? அவர் ஒருவர் வேண்டுமானால் எம்எல்ஏ ஆகலாம் அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரலாம். ஆட்சி அவ்வளவுதானே. எத்தனாவது முறையாக தோல்வி? 10 தோல்வி, இது 11வது தோல்வி என்று வரும். அந்த கணக்கில் போய் சேரும். 11 தோல்வி பழனிசாமி என்று அப்புறம் பெயர் வரும். அது அப்புறம். ஆனால் இவர்கள் எதிர்காலம் என்ன ஆகும் என்பது போல அவர்களுடைய எதிர்காலமும் தான் கேள்விக்குறி. எடப்பாடி பழனிசாமி அவரை முட்டுக் கொடுத்து ஆதரித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும். எதிர்க்கட்சி வரிசையில் தான். அதன் பிறகு கட்சி கரையை தொடங்கும். இவர்கள் விஜயுடன் சேர்ந்தால் இவர்கள் எம்எல்ஏ ஆகலாம்.
ஒருவேளை திமுக இவர்களில் 1-2 பேரை இழுக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறது, கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. ஓகே. இவர்களில் 1-2 பேர் தங்கள் பக்கம் வருவார்கள் என்று கணக்கு போடுகிறது. இல்ல அது எப்படி சார் பாசிபிள்? அவங்களால அகாமடேட் பண்ண முடியுமா உள்ள? இருங்க, நான் சொல்லுகிறேன். இவர்கள் சேருவார்களா என்பதுதான் கேள்விக்குறி. ஓகே. திமுகவில் இவர்கள் சேருவார்களா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களோடு ஐடென்டிஃபை செய்து கொண்டவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும், அவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து அந்த முடிவை எடுத்துவிட்டால் இவர்கள் திமுக பக்கம் கூட போகலாம். அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது ரிமோட் சான்ஸ் தான். ஆனால் அப்படி போனால் இவர்களால் எம்எல்ஏ ஆக முடியும், ஆளுங்கட்சியில் இருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியில் இருப்பார். ஆகவே இவர்கள் அதோகதி என்ற நிலைமையில் இல்லை. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிர்காலம் இருக்கிறது. இப்ப இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? விஜய் இதை எப்படியெல்லாம் கையாளணும்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் தொடர்ந்து தனித்து போட்டி என்கிற நிலையில் இருப்பதாகத்தான் திரு நிர்மல்குமார் கருத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நிலையை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் அடியோடு வாய்ப்பில்லை என்று சொல்ல முடியாது. சூழல், அரசியல் சூழல் டிசம்பர் ஜனவரி மாதம் வரை கூட சில விஷயங்களில் அரசியலில் மாற்றங்கள் நடக்கலாம். அந்த மாற்றங்களை பொறுத்து கூட தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதா என்று அவர் யோசிக்கக்கூடும். ஆனால் அவரை எந்த ஒரு கட்சியுமே அலட்சியப்படுத்த முடியாது. இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு அலட்சியப்படுத்த முடியாத சக்தி நடிகர் விஜய். அவருக்கு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வாக்காளர்கள், குறிப்பாக இளைஞர்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள், அதே போல் இளம் பெண்கள் பெரிய அளவுக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை ஆதரிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கரூரிலே ஏற்பட்ட ஒரு துயரமான சம்பவத்திற்கு பிறகு அவர் மீது கோபம் ஏற்படுவதை விட ஆதரவு கூடியிருக்கிறது. ஏதோ சில பேர் சதி செய்து அவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கு, இப்படி ஒரு செயல் நடைபெறுவதற்கு காரணமாகிவிட்டார்களோ என்கிற அளவுக்கு மக்கள் மத்தியிலே பரவலாக சந்தேகம் உருவாகி இருக்கிறது. அதனால்தான் அவர் மேலே வெறுப்பு வரல. ஆனால் அவர் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்கிறாரா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தீவிரமான அரசியல் செயல்பாட்டை முன்னெடுக்க மாட்டேன் என்கிறார். அவர் இந்த துயர சம்பவம் நடந்ததன் காரணமாக அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட, அது அவர் மத்தியிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட 10 நாட்களில் அதிலிருந்து வெளியே விட வேண்டும். அடுத்த செயல் என்ன, அடுத்த திட்டம் என்ன என்று அவர் பயணிக்க வேண்டும், மிக விரைவாக பயணிக்க வேண்டும். கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை அவர் சென்னையில் சந்தித்ததே தவறு. போலீஸார் அனுமதிக்காவிட்டால் நான் தடையை மீறி அங்கே கல்யாண மண்டபத்திற்கு வருவேன் என்று போய் கைதானாலும் கூட பரவாயில்லை என்று அவர் இறங்கியிருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆட்சி எக்ஸ்போஸ் ஆகியிருக்கும். அவர் சொல்வது சரி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதாவது போலீஸ் அனுமதி தராததால் தான் அவர் போகவில்லை என்றால் மக்களே கேட்பார்கள். கல்யாண மண்டபத்தில் போய் பார்த்தால் இவர்களுக்கு என்ன வந்தது என்று கேட்பார்கள். ஆக ஆளுங்கட்சி அஞ்சுகிறதா என்ற விமர்சனம் வந்திருக்கும். அந்த விமர்சனம் எழுவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்து விட்டார். அதற்கு மாறாக இவர் மீது விமர்சனம் வரக்கூடிய சூழலை தோற்றுவித்து விட்டார். ஆகவே விஜய் அவர்களும் சில தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் விஜய்க்கு மக்கள் மத்தியிலே பெரிய ஆதரவு இருக்கிறது, எழுச்சி இருக்கிறது. விஜய் எடுக்கிற முடிவு தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும், திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ அதிமுக தொடர்ந்து விஜய் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுறது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொல்றது, இப்போ இபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையில விஜய் அவர்கள் போவாரா வரமாட்டாராங்க? இல்லை, இப்போ இபிஎஸ் தான் சொல்லிட்டாருல, நாங்களும் விஜய் கிட்ட பேசலாம், அவரும் எங்ககிட்ட பேசலன்ட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, தங்கள் பக்கம் வருவாரான்னு சந்தேகம் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா, நிறைய டாக்கு, ஒரு ரூமர் மாதிரி இருந்தாலும் பல பேர் அதை பேசுகிறாங்க. விஜய் வந்தால் நிச்சயமாக சரிக்கு சமமாக இடம் கேட்பார், எந்த கூட்டணியாக இருந்தாலும், யாருடன் கூட்டணியாக இருந்தாலும் பாதிக்கு பாதி இடம் கேட்பாருன்ற ஒரு பேச்சு வந்துருச்சு. அதனால் அதிமுக அதிர்ச்சி அடைந்திருக்கலாம். ஒருவேளை அவ்வளோ சீட்டு கேட்பாரோ, அப்போ நமக்கு செட் ஆக மாட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் விஜய் நிச்சயமாக தனித்து போட்டி என்கிற சிந்தனை தான் அவருக்கு மேலோங்கி இருக்கு. கூட்டணி என்று இருந்தால் அவருடைய கையும் சமபலத்தோடு ஓங்கி இருக்கும். அப்படிதான் அவர் இருப்பார் நான் நினைக்கிறேன். விஜயுடைய அரசியல், அதனால தான் நான் சுருக்கமாக சொன்னேன், சமங்க பண்ணேன். விஜயுடைய அரசியல் முடிவை பொறுத்து தான் தமிழக அரசியலில் ஒரு தாக்கமும் திருப்பமும் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே. நான் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, விஜய் அவர்கள் இந்த 3 பேரோட சேர்ந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லை, மிகப்பெரிய மாற்றம் சொல்லாது, அதிமுகவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் சார் தமிழக அரசியல்ல தாக்கம்ங்கிறதே மாற்றம் தானே சார். எதிர்கட்சியா இல்லை, இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அதிமுகவை சேர்ந்த மேலும் சிலர் விஜய் பக்கம் வருவாங்க. அப்போ அதிமுக கரையுதுன்ற ஒரு பிம்பம் வரும். ஓகே. ஒரு 1-2 ஸ்மாலர் பார்ட்டிஸ் வரும். ஸோ இவங்களை வச்சுட்டு விஜய் ட்ரை பண்ணலாம். விஜய்க்கு குறைந்தபட்சம் 20% வாக்கு இருக்குன்றாங்க. ஆனால் அந்த 20 போதாது, 30 அது தொடரும். அது ஆட்சி மீதான அதிருப்தி அதிகரித்தாலோ
அல்லது அரசியல் கூட்டணிகளில் சில கணக்குகள் மாறினாலோ அது 30 தொடக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். ஆகவே அதற்கு அவகாசம் இருக்கிறது. டிசம்பருக்கு பிறகுதான் ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும் என்று நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்களை தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நேரத்துக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.